ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிறுநீரக கற்கள் வந்துருச்சுனாலே உயிரே போகிற அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும். கிட்னியில் கற்கள் பெருசாக இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் டாக்டரை சந்திக்கிறது நல்லது. ஆனால் ஆரம்ப நிலையில் இருந்துச்சுன்னா இந்த கற்களை எளிய முறையில், அதுவும் உணவு முறையிலேயே குணப்படுத்திடலாம். உணவு பழக்கத்தை சரியாக கடைபிடிச்சிங்கன்னா கற்கள் வராமல் தடுக்கலாம். அதோட ஆரம்ப கட்ட சிறுநீரக கற்களையும் இதே உணவு பழக்கத்தை பயன்படுத்தி கரைக்க முடியும். சரி வாங்க, அது என்னென்ன உணவுகள்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சிறுநீரகத்தில் கற்கள் இருந்துச்சுன்னா முதல்ல நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிக்கணும். இதனால நச்சுக்கள்லாம் வெளியேறும், கற்களும் எளிதாக வெளியேறும். அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தோன்னா, பார்லி தண்ணி நிறைய குடிக்கலாம். பார்லியை நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே நிறைய சிறுநீர் வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ சிறுநீரகத்தில் உப்பு சேர்க்கிறதும் தடுக்கப்படுது. துளசியில் ஜூஸ் போட்டு அதில் தேன் கலந்து குடிக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டு உப்பு சேர்க்காம குடிக்கலாம். தக்காளி ஜூஸ் போட்டு மிளகு சேர்த்து குடிச்சிட்டு வரலாம். லெமனு, தேன், பார்லி இது எல்லாமே நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றுற தன்மை கொண்டது. அதுவும் வெறும் வயிற்றுல நம்ம இங்கே குடிக்கிறப்ப சின்ன சின்ன கற்கள் கரையிறதோட பழையபடி கற்கள் உருவாகாமல் தடுக்கப்படும். நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகம் இருக்கக்கூடிய பழங்களை அதிகமாக சாப்பிடலாம். இதில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளரிக்காய். உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை சமன் செய்கிறதோட சிறுநீரக கற்களை வெளியேற்றுறதுக்கும் வெள்ளரிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பழங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா மாதுளம்பழம், திராட்சை இதெல்லாம் ஜூஸ் போல் குடிக்காமல் விதைகளோடு சேர்த்து அப்படியே சாப்பிட்டோன்னா நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். இதனால சிறுநீரக கற்கள் உருவாகிறது கூட தடுக்கலாம். மாதுளையில் இருக்கக்கூடிய காரத்தன்மை கற்கள் உருவாவதை தடுக்குது. பரங்கிக்காய், சொரக்காய் இது மாதிரியான நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கணும். இதில் முக்கியமானதுன்னா வாழைத்தண்டை சொல்லலாம். இந்த வாழைத்தண்டை நீங்கள் பொரியல் அப்படி இல்லைன்னா ஜூஸ் போல் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்ததாக முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இதை தினைக்கும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, முள்ளங்கி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது எல்லாமே சிறுநீர் பெருக்கி அப்படிங்கிறதுனால தினமும் ஏதாவது ஒரு காய்கறியை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. கீரைகளில் அகத்துக்கீரையையும் புதினாவையும் துளசியையும் சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அகத்துக்கீரையை கடையல் அப்படி இல்லைன்னா பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். புதினாவை சட்னி, துவையல் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். துளசியை வெறுமனவே வாயில் போட்டு மென்று கூட நீங்கள் சாப்பிட்றலாம். அதே போல் ஆப்பிள் சீடர் வினிகர் கலந்து கூட குடிச்சிங்கன்னா சிறுநீரக கற்கள் கரைகிறதுலேருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். வாழைத்தண்டு சாரை விட வாழை மர சாறு குடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதாவது வாழை மரத்தை வெட்டினதுக்கு அப்புறமா அடிமரத்தை கொஞ்சம் பள்ளமாக்கி விட்டுட்டு அந்த இடத்த ஒரு துணி போட்டு மூடிடுங்க. 8 மணி நேரம் கழித்து துணியை விலக்கி பார்த்தீங்கன்னா வெட்டி வைக்கப்பட்ட பள்ளத்தில் சாறு போல் ஒன்று வடிஞ்சிருக்கும். இந்த சாரை குடித்தாலே போதும், சிறுநீரக கற்கள் கரைஞ்சிடும். இந்த சாறு ஒரு நாள் குடித்தாலே இதுக்கு மவுசும் அதிகம், பவரும் அதிகம். சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். உப்பு, சிப்ஸு, பாப்கார்ன், அப்பளம், வடகம், வற்றல், ஊறுகாய், கருவாடு, பாதாம், பிஸ்தா, ஸ்ட்ராங் காஃபி அப்படி இல்லைன்னா டீ, சமையல் சோடா, கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட், ஆல்கஹால் இது எல்லாத்தையும் தவிர்த்தாலே போதும். எப்பயுமே சிறுநீரக கற்கள் உங்கள்கிட்ட சேராது.
இந்த வீடியோல சிறுநீரக கற்களை எளிமையா கரைக்க உதவக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கறதையும் சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.